பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நம்ம தந்த நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது, தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது, மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? சத்துரு நமக்கு எதிராக எதை செய்ய முடியும்? இந்த கால வேளையில் தேவன் எனக்கு துணை செய்கிறார் என்கிறதை ஒரு தேவ பிள்ளை உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். Glory to the Lord. ஏனெனில் நம்மை உருவாக்கினவர் அவர், நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர். தாயின் கருவில் நம்மை உருவாகும் முன்பே நம்மை முன்குறித்து அழைத்து தெரிந்தெடுத்து மட்டுமல்ல, நம் வழிதப்பியும் முழு மனுஷ குலமும் பாவத்திற்கு அடிமைப்பட்ட போதிலும் தன்னுடைய கிறிஸ்து இயேசு என்ற பெயரில் இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயமாய் திரும்ப பெற்று கொண்டபடியினால் தாயின் மேலாய் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு துணையாயிரு. இந்த கால வேளையில் நம்ம இதை அறிந்து உள்ளத்தில் உணர்ந்து கொண்டால், என் தேவன் எனக்கு துணை செய்கிறார், ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை எந்த ஒரு அனுபவமும் என் வாழ்வில் வருவதில்லை. ஏனெனில் எனக்கு துணை செய்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமையின் தேவன். நேற்றை, இன்றைக்கு, நாளை, என் ஆயுசின் கடைசி நிமிட பரியந்தம், வினாடி பரியந்தம் என்னை அறிந்திருக்கிறவர் நல்ல ஒரு தேவன். இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை என்று தைரியத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கலாம். சந்தோஷத்தோடு வருகிற எல்லா தடைகளையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு துணை செய்வார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வம், இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர் என்பதை ஆண்டவரே பல நேரங்களில் நெருக்கடியில் மறந்து போகிறோம்ப்பா. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறபடியினால், எனக்காக ஜீவன் தந்த ஆண்டவர் இயேசு எனக்கு துணையாயிருக்கிறபடியினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா இருதயங்களும் உணர்ந்து உம்மை துதிக்க சந்தோஷத்தோடு தன் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். God bless you. Praise the Lord.